ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்காய் கிரேவி எப்படி வைக்கலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 3 முருங்கைக்காய் வெட்டி லேசாக வதந்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இது கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் கிரேவி என்ன எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கு. முருங்கைக்காய் கிரேவிக்கு இது 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது நம்ம மிக்ஸி ஜாடியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இது வெட்டி வச்சுருக்கிறேன். இதுவும் பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸி ஜாடியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்குறோம். இந்த கடாயில் தேவைக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். சின்ன பொடிசாட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போ அதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் அரைச்சி வச்சு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்து அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணி கிளறிட்டுருக்கலாம். இதில் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் அரைச்சி இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பச்சை வாசனைலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மல்லித்தூள் 3 ஸ்பூன், குட்டி ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள் போடலை, அதுக்கு சாம்பார் தூள் போடுறேன். சாம்பார் தூள் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம்.
இதில் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போடுறேன். இதில் இதுக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய்க்கு ஏற்கனவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கிறேன். அதனால் இது கொஞ்சமாக இதுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச முருங்கைக்காயை கொஞ்சமாக தண்ணி இருக்காதுல, அதோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்சனால அதிகமாக கொதிக்கணும்னு தேவையில்லை. இப்போது இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரம், உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அது என்னதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் கசகசா போட்டு அரைக்கணும். கசகசா, சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கணும். கசகசா இல்லாதனால நான் முந்திரி பருப்பு ஒரு 10 இது எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். கசகசா பதில் முந்திரி பருப்பு ஒரு 10, சோம்பு கொஞ்சம். இது நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சோம்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் மையாட்ட அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இந்த கிரேவிக்கு தக்கன தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு. இந்த கசகசை இல்லாதனால நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கிரேவி நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நல்லா இது கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி, முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தலை மட்டும் வெட்டி போட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கசகசா வச்சுருந்தீங்க, நீங்கள் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய், நீங்கள் எவ்வளவு குழம்பு முருங்கைக்காய்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 கொதி வரட்டும். இது முருங்கைக்காய் கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை மட்டும் போட்டுக்கலாம். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. முருங்கைக்காய்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிறோம். அதனால் முருங்கைக்காய்லாம் வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.